உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் விசிலுக்கு தடை விதித்திருக்கிறது ஐசிசி அமைப்பு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். கடந்த முறை சென்னை சேப்பாக்கம்ல நடந்த மேட்சின் போது விசில்கள் அனுமதிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் லெவலான ஒரு தடை இது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இப்போ விசிலுக்கு தடை விதித்திருக்கிறது ஐசிசி. இதோட பின்னணி என்ன, வேற என்னென்ன விஷயங்களை ஐசிசி தரப்புல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க? விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக உலகக்கோப்பை போட்டிகள் 2026க்கான 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில நடைபெற்று வருகிறது. சென்னையில 6 ஆட்டங்கள் அட்டவணைப்படி திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நடைபெற்ற முதல் போட்டியில விசில் ஸ்டேடியத்திற்குள்ளாக கொண்டு செல்லப்பட தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஒரு சில நுழைவாயில்கள்ல விசில் கொண்டு வரப்பட்ட அந்த விசில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தத செய்தியாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில விசிலுக்கு தடை இருக்கிறதா இல்லையா, ஏன் திடீரென விசிலுக்கான தடை உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் சமூக வலைதளங்கள்ல கேள்விகளாகவும் செய்திகளாகவும் வெளியாகி இருந்த நிலையில எந்தெந்த பொருட்கள் தடை என்பதை விரிவான ஒரு புதிய அறிவிப்பை ஐசிசி வெளியிட்டிருக்கிறது. பிசிசியின் சார்பில் இன்று அந்த அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பழைய நடைமுறையின்படி ஒவ்வொரு ஆட்டத்தின் போதும் டிஎன்சிஏ சார்பில் அவர்களது சமூக வலைதள பக்கத்துல எந்தெந்த பொருட்கள் தடை என்பதை வெளியிடுவார்கள். அதுல கேமராக்கள், பேக், லிக்கர் உள்ளிட்ட பொருட்கள், இ சிகரெட், இல்லீகல் சப்ஸ்டன்ஸ், ஹெல்மெட், இன்ஃபிளேமபிள் சப்ஸ்டன்ஸ் உள்ளிட்டவை தான் இருந்தது. ஆனால் இந்த முறை வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய ஐசிசி 20 ஓவர் உலகக்கோப்பை 2026க்கான தடை செய்யப்பட்ட பொருட்கள்ல விசில் உட்பட சத்தம் எழுப்பக்கூடிய பொருட்களுமே அனுமதி இல்லை. ஏர் ஹார்ன்கள், விசில் உள்ளிட்ட பொருட்கள் உட்பட மொத்தமாக 12 விஷயங்கள். லார்ஜ் பிளாஸ்டிக், அதே போல தமிழக வெற்றி கழக கட்சியுடைய கொடியையும் ஒரு நபர் உள்ளே கொண்டு சென்றதாக பார்த்திருந்தோம். அது போன்ற நிகழ்வுகளும் தடுக்க வேண்டும். கொடி போன்ற பொருட்களும் உள்ளே கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்பதுதான் இந்த புதிய அறிவிப்பாக இருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.